பரிவேல் அணி சேவல் எனப் பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த ஞான வேள்வியில நாம் மூன்றாம் தந்திரத்தில் கலைநிலை என்பது பற்றி மேலும் சில மந்திரங்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மூன்றாம் தந்திரம் யோக தந்திரமாக சுவாமிகள் செய்திருக்கிறார். சைவ நெறியில பேசப்பெறுகிற யோக நெறிக்கு இந்த உடம்பு எப்படி சாதனமாக பயன்படுகிறது என்பதை தெளிவாக கூறுகிற ஒரு பகுதியாக இது விளங்குகிறது. யோகம் ஒரு குறிப்பிட்ட கல்வி உடையவருக்கோ வயது உடையவருக்கோ உரித்தானது என்று நாம் மயங்கிவிடக்கூடாது. அது வயது வரம்பு கிடையாது. நாம புராண செய்திகளில் பார்க்கலாம். இந்த பிரகலாதனுக்கு கருவிலேயே யோக நெறி கற்றுத்தரப்படுகிறது. கருவிலேயே ஆண் பெண் குழந்தை முதியவர் என்றெல்லாம் பாகுபாடே கிடையாது. என்னென்ன நெறிகளெல்லாம் ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நெறிகளெல்லாம் பெண்களுக்கும் பொருந்தும். நம்முடைய சமயத்தில் மட்டும்தான் இப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு காணாது அப்படி நாம் அதை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கடவுளை அம்மையப்பராக வைத்திருக்கிறோம். ஒருவேளை அப்படி நாம் வழிபடுவதற்கு நமக்கு சற்று தயக்கமாக இருக்குமானால் அதனால தான் 3 விதமான மூர்த்தங்களை சுவாமிக்கு நாம் செய்தோம். போக மூர்த்தம், யோக மூர்த்தம், அப்புறம் வேக மூர்த்தம் என்று சொல்லப்பெறுகிற அந்த 3 நிலைகளையே ஏன் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா அவரவருக்கு உரிய முறையில் அந்த மூர்த்தங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலான் தான். யோகமூர்த்தம் இப்போ வைரவரெல்லாம் வேகமூர்த்தம். வைரவருடைய வடிவத்தை சொல்லுகிற பொழுது கையிலே அவருடைய திருக்கரத்திலே வாளும் அறியப்பட்ட ஒரு சிரசும் கையில் வச்சிருப்பார் என்று நமக்கு அது பின்னால் பேசுவார். இப்போ வைரவர் வேகமூர்த்தம், தட்சிணாமூர்த்தி யோகமூர்த்தம், அம்மையப்பர் போகமூர்த்தம். நமக்கெல்லாம் இப்போ அம்மையப்பரை வழிபாடு செய்கின்றோம் என்று சொன்னால் அம்மைக்கும் அப்பனுக்கும் சரிசமமான நிலை என்கிற பொழுது இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான ரைட்ஸ் இருக்கு சிவத்தை அடையிறதுக்கு. இவங்களுக்கு கூட ரைட்ஸு இவங்களுக்கு குறைச்ச ரைட்ஸுன்னு கிடையாது. அப்படி கூட இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கு. சமணத்திலாம் அப்படி தான் இருக்கு. வைணவத்தில் எப்படி இருக்குன்னா பெண்ணா இருந்து தான் போய் அடைய முடியும் இருக்கு. அது இந்த பக்கம். அதனாலதான் அவருக்கு பேர் புருஷோத்தமன் பேரு. சரி, இப்படி எல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு சீரான நெறி என்று சொன்னால் அது சைவம் தான். எல்லாருக்கும் சமமான அந்த
ஏனென்று சொன்னால் ஆன்மாவிலே ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. அறிவு மூர்த்தமாக அது விளங்கும். அப்படி ஒரு கேட்டகரியே கிடையாது. அது எங்க விளைகிறது? அவன், அவள், அது, எனும், அவை, மூவினைமையின் அப்படின்னு மெய்கண்டார் முதல் சூத்திரத்திலே சொல்லிவிட்டுகிறார். இந்த பாகுபாடு வந்துட்டாலே சுட்டி எறியப்படக்கூடியதா இருக்கும். பாகுபாடு வந்தாலே தோன்றி நின்று ஒடுங்கும். எது பாகுபாடு உடையதாக இருக்கிறதோ அது தோன்றி நின்று ஒடுங்கும். இங்க நாம யோகத்தை பற்றி பேசுகிறவர் சொல்லுகிறார், இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான இடமாக விளங்குவது இந்த உடம்பை கொண்டு அறிய வேண்டும் என்று சொல்லித்தான் யோகத்தை அதுக்கு சொல்லுகிறார். எனவே யோகம் என்பது ஏதோ ஒரு வித்தைகளை கற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுவது என்று நாம நினைச்சிடக்கூடாது. நாம யோகம் செஞ்சா தண்ணியில் நடக்கலாம், யோகம் செஞ்சா காத்துல முதகலாம், யோகம் செஞ்சா இன்னொரு இடத்துல இன்னொரு இடம் தாவி போகலாம், அப்படி இல்லை. அந்த மாதிரி வித்தை காட்டுறதுக்காக பயிலப்படுவதல்ல யோகம். யோகம் என்பது உடம்பினுடைய மிகப்பெரிய அரிய நிலையை உணர்ந்து அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான். உடம்பு இயங்குவது எப்படி? இது எப்படி இயங்குகிறது? இதயம் துடிக்கிறது, காற்று உள்ளே போயிட்டு வருது, ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது, உடம்பு முழுவதும் ரத்தம் பாய்கிறது, கழிவு நீர் பிரித்தெடுக்கப்படுகிறது, உணவு செமிக்கப்படுகிறது, சத்து பிரிக்கப்படுகிறது. எத்தனையோ வேலைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. கேட்டா இயற்கைங்கிறான், இது இயற்கை அப்படிதான் அப்படிங்கிறான். இயற்கைக்கு அறிவே கிடையாது. இயற்கை அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருளை இயக்குவதற்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணும். அதை சொல்லுகிறார். இந்த உடம்பை வைத்தே நாம எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாமே என்பதனால தான் இந்த யோகத்தை ஒரு நிலையாக பேசுகிறார். அது வேறு ஒன்றும் கிடையாது. யோகம் என்பது வெளியிலே குவிந்திருக்கக்கூடிய பறந்து திரிகின்ற நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி அதை வெளியே சென்று பரவாதவாறு தடுத்து அதை நிறுத்துகிற பொழுது அதற்கு ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. அவ்வளவுதான். ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், வெளியே சென்று பரவுகிற புலன்களின் வழியாக சென்று பரவுகிற புலன்களின் வழியாக சென்று பரவுகிற ஆற்றலை நிறுத்தினா கூட பத்தாது. நினைக்கிறது, நினைப்பையே நிறுத்தணும். ஒரு எண்ணத்துக்கு ஒரு பல்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஷார்ட் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் ஆகுதான். நாம நினைக்கிறோம் நினைச்சா ஒன்றும் இல்லைன்னு. ஒவ்வொரு தடவையும் நினைக்கிற பொழுதும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி விரயமாகிறது அப்படின்னு விஞ்ஞானி சொல்றாங்க. நான் விஞ்ஞானி சொன்னாதான் நீங்க எப்படின்னு கேட்பீங்க. விஞ்ஞானி சொன்னா ஓஎஸ் எஸ் சார் அப்படின்றீங்க. அதனாலதான் அப்படி சொல்றேன். விஞ்ஞானி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு எண்ணம் எண்ணுகிற பொழுது ஒரு டிசிபேஷன் ஆஃப் எனர்ஜி, ஒரு சக்தி செலவழிக்கப்படுகிறது நினைச்சாலே. அப்ப நாம சும்மா உட்கார்ந்துருக்கோம்னா சக்தி விரைவாகலன்னு நினைக்க வேண்டாம். சும்மா உட்கார்ந்துருக்கும் போது 1000 நினைப்ப நினைச்சோம்னா அவ்வளவுதான், அதுலயும் உங்களுக்கு சக்தி விரைவும். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி புண்ணாகி போனேன் அந்தோ என்று தாய்மானவர் பேசுகிறார். அப்ப தாட்லெஸ்ஸா இருக்க முடியுமா? சும்மா உட்காந்துருக்கும் போது தாட்லெஸ்ஸா ஒண்ணுமே நினைக்காம இருக்க முடியுமானா? முடியாது. கடினம், அதுவும் கடினம். ஒரு பயிற்சி, இந்த அன்பையினுடைய பயிற்சி. இது வெளியே சென்று டீஃபோக்கஸ் ஆயிருக்கு. வெளியே சென்று பரவுவதை அப்படியே தடுத்து நிறுத்தி உள்ளே குவிப்பது. இது வெளியே போய் அப்படியே பரவுவதை உள்ளே குவிப்பது. இந்த குவிக்கின்ற நிலையினாலே ஒரு ஆற்றல் வருகிறது. அந்த ஆற்றலை கொண்டு சிவத்தை அறியணும். வெறும் அந்த ஆற்றலே நமக்கு வெற்றின்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆற்றல் கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்குது. யார் வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நாடி எதுவுமே செய்யாம இருந்து பார்த்தால், எதுவுமே செய்யாம இருந்து பார்த்தல் என்று சொன்னால், கண்ணு பார்க்காம காது கேட்காம
இதெல்லாம் முக்கியம். என்னன்னு கேட்டால் மனம் எதையும் நினைக்காம அப்படி இருந்தா ஒரு ஆற்றல் வருகிறது தெரியுது. அந்த ஆற்றல் என்ன செய்கிறது? இந்த உடம்பிலே ஒரு பெரிய மாற்றத்தை விளைவிக்கிறது என்பதைத்தான் யோக நூலார்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. இதை நாம் பயின்று அல்லது ஏற்கனவே பயின்று வெற்றி அடைந்தவருடைய செய்திகளை கேட்கும் முகமாக தான் இப்ப திருமூலருடைய செய்திகளை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். சாமி என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எதை செய்வதாக இருந்தாலும், எந்த செயலை நாம் இந்த உலகத்தில் செய்வதாக இருந்தாலும் அது நம்முடைய சிவத்தோடு இருக்கிற தொடர்பை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்க என்ன வேணா செய்யுங்க, ஆனா உங்களுக்கும் சிவத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்த விதத்திலையும் பாதிக்காதபடிக்கு அது இருக்குமானால் அதை நீங்க தாராளமா செய்யுங்கிறார். எதை வேணா செய்யுங்க. அப்படியா சார், அது முடியுமாண்ணா? முடியுமே. ஒருத்தர் சூதாடி இருக்காரு, எங்க திருவேற்காடுல சூதாடி இருக்காரு. ஆனா 63 நாயன்மார்ல ஒருத்தர். அவரு நாயன்மார்னா எவ்வளவு தூரம் சிவபெருமான சிந்திச்சிருக்கணும் இல்லையா? சூதாடுகிறவர் யாரு? மூர்க்க நாயனார். மூர்க்க நாயனார் பேரே மூர்க்க நாயனார். மூர்க்க நாயனார்னா எப்படி இருப்பாருன்னு பாத்துங்க. பின்ன என்ன பண்ணு, சூதாடினா ரொம்ப சாஃப்டா இருந்தா வேலைக்கு ஆகுமா? ரஃபா இருந்தா தான் முடியும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் சும்மா விடுவானா? கெளிச்சிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போனா சும்மா விடுவானா? என்ன பண்றதுன்னு பார்ப்போம். அப்ப அவங்ககிட்ட எல்லாம் தன்னை காத்துக்கிறதுக்கு எப்பவும் கத்தியும் கையுமா இருப்பாராம் சாமி. கத்தியும் கையுமா இருப்பாராம். பாருங்க நீங்க, எல்லாம் எப்பவும் அவர் தான் ஜெயிப்பாராம். எப்படி இருக்கு? எப்போ அவர் தான் இப்படி இருக்கும். எப்போ அவரே ஜெயிக்கிறாருன்னா எவனா எத்தாப்புல ஆட வருவானா? தெரிஞ்சே போச்சு ரிசல்ட். பார்த்தாரு, ஒருத்தனும் விளையாட வரமாட்டேங்கிறான், சூதாடுறதுக்கே வரமாட்டேங்கிறான். சரி, இனிமே இந்த ஊர்ல விளையாடி பிரயோஜனம் கும்பகோணம் போயிட்டார். கும்பகோணம் இன்டர்நேஷனல் ஃப்ராடுக்கு பேர் போனது. நான் அப்ப அந்த காலத்தில் சொல்றேன், இப்ப இல்ல. இன்டர்நேஷனலா ஆடுவாங்க போல இருக்கு. ஏன் கும்பகோணத்தை தேர்ந்தெடுத்தாரு எனக்கு தெரியல. இங்க இருந்து திருவேற்காடுல இருந்து கும்பகோணம் போயிட்டார். அங்க எல்லாரும் வருவாங்களாம். அதுல அங்கேயும் தொட்டதெல்லாம் வெற்றி தான். அப்படி எல்லா பணத்தையும் எடுத்துட்டு அப்படி போகும்போது அப்படி அந்த இடையிலிருந்து அந்த அந்த குருவாலை அப்படி உருவி அப்படி ஒரு வீசிட்டு தான் போவாராம். என்ன அர்த்தம்? ஆமா, ஏதாவது கேம் ஆனீங்க தொலைஞ்சிங்க அப்படின்னுட்டு அப்படி காட்டிட்டு அப்படி போவாராம். போய் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவ்வளோ பணத்தை சம்பாதிச்ச பணம் அத்தனையும் ஒரு பைசா விடாம எல்லாத்தையும் அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுவார். அதுதான் அவருக்கு நோக்கம். என்னன்னா அடியார்களுக்கு சாப்பாடு போடணும். என்னையா இப்படிலாம் பண்ணா பாவம் வருமே? அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுவதனால எனக்கு பாவம் வருகிறதுன்னா தாராளமா அந்த பாவத்தை நிறைய எடுத்துக்கிறேன்ட்டார். எனக்கு புண்ணியம்னா எனக்கு தேவையில்லை. நான் யாரு கேட்டேன் புண்ணியம்? எனக்கு புண்ணியமே வேணான்ட்டார். எனக்கு வேணுங்கிறது அடியார்கள், சிவனடியார்கள் பசியோடு இருக்கக்கூடாது. சிவனடியார்கள் நல்லா சாப்பிடணும். யாரெல்லாம் திருநீர் பூசியிருக்காங்களோ, யாரெல்லாம் உத்ராட்சம் போட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் சிவநாமத்தை சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் சிவ திருக்கோயிலுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவங்களாம் நல்லா சாப்பிடணும். அவங்களுக்கு எந்த வித கவலையும் இருக்கக்கூடாது. அதுதான் ஏன் நோக்கம். அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நான் எதை வேணா செய்வேன். இது எப்படி இருக்கு பாலிசி? என்ன பண்ணுவாராம்? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சேக்கிழார் சொல்லுகிறார், கடைசியில இருக்கிற உணவை அவர் சாப்பிடுவாராம். கடைசியில் இருக்கிற உணவை அவர் சாப்பிடுவாராம். கடைசியில தான். அப்படி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதை சாப்பாடாக நினைச்சு சாப்பிட மாட்டாராம். அடியார்கள்லாம் உண்டது போக மீதம் இருக்கிற அவருடைய எச்சிலை பிரசாதமாக சாப்பிடுவாராம். அப்படி நினைந்து அப்ப இப்ப இவர் இந்த மாதிரி செய்யறாரு. இவருக்கு எப்படி 63 நாள் சாமி தனி சீட் ரிசர்வ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டார். ஓஹோ, அப்ப சூதான்னா சீட் ரிசர்வ்டுன்னு நம்மள ஆரம்பிச்சுட்டா என்ன வருது? அது அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவா இருக்கு நம்முடைய சமயம். ரொம்ப தெளிவு இருக்கு.
அந்த தெளிவான நம்முடைய சமயத்தினுடைய நெறியை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்லுகிற ஒரு செய்தி, தயவு செய்து தங்களுடைய உடம்பை நீங்கள் சாதாரணமாக எண்ணி அந்த உடம்பை வீணாக்கி விடாதீர்கள். அதுதான் அது சொல்லுது. உன்னுடைய உடலினாலே நீ சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு, வழிபாடு, நினைப்பு வேற எதனாலையும் செய்ய முடியாது. அதனாலதான் இப்ப அடுத்தது பாருங்க, இதை தொடர்ந்து வருகிற பகுதிகளில் இந்த உடம்பை பற்றி இன்னும் தெளிவா சொல்லுவார். காயசித்தி உபாயம்னு பேர் இதுக்கு. இந்த காயசித்தி உபாயத்தில் நம்முடைய உடம்பினுடைய பெருமை முழுவதையும் அதை எப்படி போற்ற வேண்டும் என்கிற செய்திகளையும் தான் பின்னால சொல்லுகிறார் அடுத்த பகுதியில். ஆக இந்த உடம்பு என்பதை இப்ப பல்வேறு ஒரு 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 மிஷின்னாலே அதில் பல்வேறு பாகங்களாக பிரிக்கிறோம். ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மெக்கானிசம் புரிஞ்சுக்கிறதுக்கு அது புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஒரு மோட்டார் கார் அப்படின்னா அது ஒரு பாகமா தனித்தனி பாகங்களாக அதை புரிஞ்சுக்கிறோம். ஒரு சைக்கிள்னா கூட ஃப்ரண்ட் வீலு, பேக் வீலு, ஃப்ரீ வீலு அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு அதனுடைய பாகங்களை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது போல இந்த உடம்பை பிரிக்கின்ற பாகங்களாக பிரித்து உணர்கிற அந்த பாங்கத்தான் சொல்லுகிற. இந்த உடம்பு முழுவதும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கலைகள் நிரம்பி இருப்பதாக கொண்டுகிறார். அது பின்னாலே ரொம்ப தெளிவாக விளக்குவார். இங்கே சொல்லுகிற பொழுது அதை எப்படி அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொன்னார். இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஓம்காரம் இருக்கிறதே, அந்த ஓம்காரம், அந்த பிரணவம், அதனுடைய கூறுகளாகத்தான் இந்த உடம்பு இருக்கிறது. எனவே ஒரு பிரணவத்தினுடைய முழு ஆட்சி நடைபெறுகிற இந்த உடம்பை பிரணவத்தின் கூறுகளாகவே இந்த உடம்பை பார்க்கலாம். அந்தந்த இடத்தை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா அந்தந்த இடத்தை, நாம வீடுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? வீடுன்னு சொன்னா முன்னால் இருக்க போர்ட்டிக்கோ, ஹாலு, கிச்சனு அப்படின்னு நாம சொல்லுகிறோம். மெடிக்கலா சொல்லுகிற பொழுது இறப்ப, நுரையீரல், அப்புறம் இதயம், அப்புறம் சிறுநீரகம், முகுளம், முதுகந்தண்டு, இப்படி பல பார்ட்ஸ் சொல்றோம் நம்ம. இது நமக்கு பயாலஜிக்கலா பல விஷயங்களை, ஜுவாலஜிக்கலா, பயாலஜிக்கலா பல்வேறு பாகுபாடுகளை சொல்லுகிறோம். அதே பாகுபாடுகளை நாம யோக நிலையிலேயும் பாகுபாடுகள் பிரிக்கிறார். இந்த யோக நிலையில பாகுபாடுகள் பிரிக்கிற பொழுது இந்த பிரணவம் என்று சொல்லுவது 12 பிரிஞ்சு இந்த உடம்புல இருந்து ஆட்சி செலுத்துகிறது. இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் தான் இந்த உடம்பை இயக்குகிறது. அது 12 இருக்கிற இடம் எது எதுன்னு கேட்கிற பொழுது முதல்ல அகரக்கலையா நிக்குது, அப்புறம் உகரக்கலை, அப்புறம் மகரக்கலை, அப்புறம் அதுக்கு மேல விந்து, அப்புறம் அதுக்கு மேல அந்த விந்தினுடைய சூட்சமாக இருக்கக்கூடிய அர்த்தச்சந்திரன், பிறகு அதற்கும் அதிசூட்சமாக இருக்கக்கூடிய நிரோதினி, பிறகு அதற்கு மேல நாதம், அதற்கு மேல நாதாந்தம், நாதாந்தத்துக்கு மேல சக்தி, சக்திக்கு மேல வியாபினி, வியாபினிக்கு மேல உண்மன, உண்மனைக்கு மேல வியாபினிக்கு மேல சமண, சமணிக்கு மேல உண்மன. இப்ப நான் சொன்னதுல 12 கலை இருக்கும், 12 பார்ட். திரும்ப சொல்ற பாருங்க, நமக்கு பிரணவம் ஓம்னு சொன்னா அதனுடைய 3 பாகம் அகர, உகர, மகரம். இது பிராட் கிளாசிபிகேஷன், 3ஆ சொல்லலாம். இதையே 5ஆ சொல்லலாம். அகர, உகர, மகர, விந்து, நாதம். இது 5ஆ சொல்லலாம். பிரிச்சுக்கிறது தான் நம்முடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி இதை பிரித்து நாம பாகுபாடு பண்ணி நாம அதை உணர்ந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்குமாக. சரி, அகரம், உகரம், மகரம், விந்துங்கிற பொழுது விந்தையே 3, நாதத்தையே 3ஆ பிரிக்கிறாங்க. விந்த 3ஆ பிரிக்கிற பொழுது தூலம், சூட்சமோ, அதிசூட்சமோ. நாதத்தை 3ஆ பிரிக்கிற பொழுது தூலம், சூட்சமோ, அதிசூட்சமோ, இப்படி பிரிக்கிறாங்க. விந்த 3ஆ பிரிக்கிற பொழுது விந்து, அதனுடைய சூட்சமத்துக்கு அர்த்தச்சந்திரன் பேரு, அதனுடைய அதிசூட்சமத்துக்கு நிரோதினின்னு பேரு. அதே போல நாதத்தை பிரிக்கிறார். நாதத்தை பிரிக்கிற பொழுது நாதம் தூலம், நாதாந்தம் சூட்சமோ, சக்தி அதுதான் அதிசூட்சமோ. இதுதாங்க பிரணவத்தினுடைய மொத்த கலைகள் 9ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் இது எங்கிருந்து இது எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுகிறது என்றால் சுத்தமாயி என்று சொல்லக்கூடிய பேசிக் ரா மெட்டீரியல், அந்த சுத்தமாயி. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஏதாவது ஒரு பொருள் இருந்து தானே எல்லாம் வரணும். சும்மா வந்துருமா இது? சும்மா வருமோ தனு, சும்மா வருமோ சுகதுக்கம் என்று கேட்கிறார் இல்லையா?
குருஞான சம்பந்தர். அதுபோல சும்மா வருமா? எங்கிருந்தோ வந்திருக்குது. எங்கிருந்து வந்ததுங்கிறதுடைய பாகுபாடு தான் இது. அப்படி மேல பார்க்கிற பொழுது இந்த துவாதசாந்தம்னு சொன்ன சகசிராரம், பிரமரந்திரம் எல்லாம் இங்க இருக்கிற இடம். அதுல தான் நம்ம தெளிவா நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய உடம்பிலே அகமும் புறமுமாக பகுதி இருக்கு. இப்ப நாம் இந்த உடம்புக்கு வெளியிலேயும் கொஞ்சம் நம்ம உடம்பினுடைய பாகம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் யோகத்தில் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நாம் இந்த உடம்புல இந்த சிரசுக்கு மேல ஒரு 12 அங்குலம் நம்மளோடது, இங்கேயும் சமாச்சாரம் இருக்கு அப்படின்னுட்டு. அதாவது ஒரு காந்தம் வைத்தால் காந்தத்தை சுற்றி அந்த காந்த ஃபீல்டு, அந்த காந்த ஃப்ளக்ஸ் விளங்குவது போல இந்த உடம்பை சுற்றி ஒரு ஏரியா 12 அங்குலத்துக்கு இருக்கு. 12 அங்குலங்கிறது திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த அளவு தான். அதுலதான் இந்த அந்த இடமெல்லாம் நிராதாரம் பேரு. இதெல்லாம் ஆதாரம், ஆதாரம் நிராதாரம். அந்த இடமும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த உடம்பு, இந்த உடம்பை ஆட்கொள்ளுகிற நிலை. இந்த 12ஐயும் கலைகள் என்று சொன்னார்கள். கலைனா கூறுன்னு அர்த்தங்க, வேற ஒண்ணும் இல்ல. கலைனா கூறு. இங்க என்ன கூறுனா பிரணவத்தின் கூறு, பிரணவத்தினுடைய கூறு. இந்த பிரணவம் என்று தாங்க பேசிக் எனர்ஜி ஃபார் தி என்டையர் யூனிவர்ஸ். நமக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸ் எது? பிரணவம் தான். அதுதான் வெளியே இயக்குது, அதுதான் உள்ளே இயக்குது, அவ்வளவுதான். ஆக இந்த பிரணவம் என்று சொல்லுவதை இயக்குகிறது அல்லது இந்த ஆற்றலின் வெளிப்பாடாக இருக்கிறது தான் அம்பாள் சக்தி. அந்த ஆற்றலை நீங்க வெறும் ஒரு இனர்ட்டா நீங்க நினைச்சீங்கன்னா சக்தி, அதுக்கு அறிவில்லாததான் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது சுத்தமாயி. ஆனால் அதை இயக்குவதற்கு ஒரு சித்துப்பொருள், அதுதான் சிவனுடைய அருளாக விளங்குவது. அதனால சொல்லுகிறார், அதை உணர வேண்டும். இந்த உடம்புல அந்த ஆற்றலை உணர்தல் வேண்டும். உடம்பினுடைய ஆற்றலை கொண்டு புற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாயே, உடம்பின் ஆற்றலினாலே புற விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனவே, இந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது என்று யோசித்து பார்த்து, அந்த ஆற்றல் உள்ளுக்குள்ளே அது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதையும் பார்த்து, அது ஆட்சி செய்கிற தரத்தையும் பார்த்து விடுவாயாக என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்க இப்ப திரும்ப நம்ம சுவாமி சொல்லுகிறார். இந்த உடம்பிலே திரும்ப திரும்ப சுவாமி யோகத்தை பற்றி பேசுகிற பொழுது இந்த உடம்பிலே நிற்கக்கூடிய காற்றை அடிப்படையாக கொண்டுதான் நாம இந்த ஆற்றலை உணர்வதற்குரிய வழி கிட்டும். காற்றை பிடிக்கும் வழி அறிதல் வேண்டும், காற்றை பிடிக்கும் கணக்கறிதல் வேண்டும். காற்றை பிடிக்கணுங்க, காற்று பிடிக்கணும். வாசி யோகத்தை முதல்ல அதனாலதான் சொன்னார், வாசியை பிடிச்சு சிவாவை பிடிக்கணும். வாசின்னா என்ன? காத்து. திருப்பி போட்டா சிவா. வாசியை வைத்து சிவாவை பிடித்தல். அதுல சொல்லுகிற பொழுது நிலையதுவாக நின்றது நேர் தருவாயு. இந்த இடமாகவும் வலமாகவும் போயிட்டு இருந்த காத்த கொஞ்சம் அப்படி நீங்க ரெகுலேட் பண்ணி அதை பிடித்து நிறுத்தி கும்பித்து அதை முதுகந்தண்ணின் நடுவழியாக செல்லக்கூடிய சுழுமுனா நாடி என்று சொல்லக்கூடிய நாடி வழியாக நிறுத்துவோமேயானால் அது முதல் ஸ்டெப்பு. அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே யோகத்தில் முதல்ல பார்த்தோம்ல, இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அதுதான் அடிப்படையாக விளங்குகிறது எல்லாவற்றிற்கும். ஏன் என்று சொன்னால் காற்றை ஒழுங்குபடுத்துகிற பொழுது மனம் ஒழுங்குபடுகிறது. வேற எந்த விதத்தினாலையும் மனசை நிறுத்த முடியாது. மனம் என்பது எதை செய்ய வேண்டாம் என்கிறோமோ அதன் மேலேயே ஆர்வம் கொண்டு போகும். அதை போய் நீங்க டைரக்டாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ மனதை கட்டுப்படுத்துவதற்கு சொல்லித் தருகிற ஒரு
எளிய வழியாக எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த காற்று அதை நிறுத்தணும். அது நேர் தரு வாயுனர். சுழுமுனா நாடி என்று சொல்லக்கூடிய அந்த நாடியின் வழியாக காற்றை அங்கேயே நிறுத்தி அசைவர நிற்க முடியுமானால் சிலையதுவாக நிற்கும். எது? தீபம் போத்துனார். இந்த மனம் நிற்கிறதே, அந்த உள்ளே இருக்கக்கூடியது அசையாமல் நிற்கிற தீபம் போல நின்று போகும். எது? இந்த மனம். இப்ப உடம்புல இந்த காற்றை முதல்ல உள்ளே இழுத்து வெளியே விடுகிற காற்றை உள்ளே கும்பிக்குமாறு செய்து அது சுழுமுனா நாடி வழியாக அது நாம செலுத்தணும்னு அவசியம் இல்லாத. அது எங்க சார் தேடி அது எங்க சார் இன்ஜெக்ட் பண்றதுலாம் பயந்துடாதீங்க. காற்றை நாம கும்பித்தாலே அது தானாக வேற வழி இல்லாம அந்த வழியாத்தான் ஏறும். அப்படி அந்த வழியாக ஏறுகிற பொழுதுதான் சக்கரங்கள் இயக்கப்படுகின்றன. நம்ம பார்த்தோம் அந்த யோகத்துல அட்டமாசித்தி அட்டாங்க யோகம்லாம் சொல்லுகிற பொழுது நான் விளக்கி சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. இப்படி காற்று இந்த அந்த நாடி வழியாக நாம் செலுத்தி அங்கேயே அசைவர நிறுத்துவோமே. ஆனால் என்ன நிகழும்னாரு, இந்த அறிவு இருக்கு பாருங்க, அப்ப அதுக்கு ஒரு பெரிய அந்த ஆற்றல் அது அறிவின் பால் படும். இவ்வளே இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய அறிவு இதுவரை அந்த ஆற்றலை கொண்டு புற விஷயங்களை அறிந்து கொள்வதிலேயே ஆர்வம் செலுத்தி புற விஷயங்களை தெரிந்து கொள்வதிலேயே கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தது. புற விஷயங்களில் இருந்து விடுபட்டு போக அந்த அறிவானது மிகப்பெரிய ஆற்றலை உணர்ந்து என்ன செய்யும்னார், இப்ப சொன்ன பாருங்க இந்த இடங்கள் கலைகள், இந்த கலைகளாக இருக்கக்கூடிய இந்த இடங்களில் எல்லாம் சிவனுடைய பேரருள் கலந்து விளங்குவதை, திருவருள் கலந்து விளங்குவதை உணர ஆரம்பிக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப என்னன்னு கேட்டா, இந்த உடம்புல எல்லா விதமான இயக்கமும் திருவருள் கலப்பினாலே தான் நிகழ்கிறது. பெருமாட்டி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய பெரும் சக்தி இருக்கிறதே, அந்த திருவருள் சக்தி அது உடம்பிலே நான் குறிப்பிடுகிற இந்த கலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த இடங்கள் இருக்கிறதே, இந்த இடங்களை மையமாக கொண்டு இந்த உடம்பிலே அது ஆற்றலை பெருக்கிக் கொண்டு இருக்கிறது. அதனாலே சொல்லுகிறார், இதுவரைக்கும் உன்னுடைய அறிவை உன்னுடைய உணர்வை உலக விஷயங்களிலே நிறுத்தி கொண்டிருந்த நாம் இந்த காற்றை சுழுமுனா நாடி வழியாக நிறுத்திய பொழுது அறிவானது விழித்து கொண்டு இந்த அறிவானது தன்னுடைய உடலையே அறிய ஆரம்பிக்கிறது. இப்ப நம்முடைய அறிவு நம்முடைய உடலை அறிகிறதா என்று கேட்டால் அது நல்லாவே தெரிஞ்சுக்குத. வயிற்ற பசிச்சா உடனே தெரியுது, வயிற்ற வலிச்சா உடனே தெரியுது. உடம்பினுடைய எந்த ஒரு பாகமும் அது ஊறுபடுமானால் உடனே அதுக்கு தெரிகிறது, அந்த வலி இருக்குன்னு தெரிஞ்சுக்குது, பசி இருக்குன்னு தெரியுது, தாகம் எடுக்கிறது தெரியுது. பசிக்கு உணவு உண்ட உடனேயே பசி தணிந்து விட்டது என்று தெரிகிறது, தெரிவிக்குதுல்ல, தீர்ந்துருச்சு போதும் நிறுத்து அப்படின்னுட்டு. நீ சொல்லுவ நிறுத்துன்னுட்டு, ஐட்டம் பிரமாதமா இருக்க, இனிமே எப்ப கிடைக்குமோ அதனால நீ நிறுத்து அப்படின்னு நிறுத்திட்டு வேலையும் போடுறது உண்டு இல்லையா? ஆனா ஆர்டர் வந்துடும் கரெக்டா. நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா ஆர்டர் கரெக்டா வரும். போதும் நிறுத்திக்க அப்படின்னு தான் வரும். ரொம்ப ஜாஸ்தி உள்ள தள்ளிட்டு இருக்கிற, ஓவர் ஒர்க்கு எனக்கு நிறுத்து அப்படின்னு சொல்லும். நாம அதை கவனிக்கிறது இல்லை, இக்னோர் பண்ணிடுறோம். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? அறிவு எத்தனையோ விஷயங்களை சொல்லுகிறது, எத்தனையோ செய்திகளை சொல்லுகிறது, எத்தனையோ முடிவுகளை எடுக்கிறது. இப்படியெல்லாம் இந்த அறிவானது புற விஷயங்களிலே நின்று எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருந்த இது இப்ப நான் சொன்ன இடங்களை உணர ஆரம்பிக்கும். இந்த இடங்கள் எல்லாம் புறத்தே இருப்பது போல தோன்றினாலும் இவையெல்லாம் அகத்தே இருக்கிற இடங்கள். இப்ப நான் சொல்லுகிற இந்த அகரம் உகரம் மகரம் என்றெல்லாம் சொல்லுறேனே, இதெல்லாம் பிரணவத்தினுடைய கலைகள். அகரம் சில பார்ட்ஸ் செலுத்துது, புரியுது உங்களுக்கு? உகரம் சில பார்ட்ஸ் செலுத்துது. அகரம் எந்த பகுதிகளை செலுத்துகிறதுன்னு நாம பிரிச்சு வச்சிருக்கிறோம். அது அகரக்கலை செலுத்துகின்ற பகுதிகள், உகரக்கலை செலுத்துகின்ற பகுதிகள், மகரக்கலை செலுத்துகின்ற பகுதிகள், விந்து செலுத்துகின்ற பகுதிகள்,
நாதம் செலுத்துகின்ற பகுதிகள், இவைகளெல்லாம் உடம்புல அந்தந்த பாகங்களை அந்தந்த கலை தான் அது செலுத்துகிறது. இந்த உணர்வு மிகச் சிறப்பாக இந்த உணர்வானது நமக்கு கிடைக்க ஆரம்பித்த உடனேயே உடம்பு முழுவதும் திருவருள் மயமாக இருப்பது தெரிகிறது. திருவருள் மயமாக இருப்பது தெரிந்த பிறகு அதை சொல்லுகிறார், அந்த பாடலில் சொல்லுகிறார், அந்த கலையதுவாக கலையின் வழியதுவாக கலப்பது அறியில். அந்த கலந்திருக்கிற நிலையை, கலப்பையை, அந்த கலந்திருக்கிற நிலையை அது அறிந்து கொள்ளுமே. ஆனால் அதுக்கப்புறம் விளைவது இருக்கு பாருங்க, அந்த விளைவு தான் உண்மையான விளைவு. இது என்ன? மலைவரவாகும், மலைவு அறுதல் ஆகும், மலைவரவாகும் வழி அது ஆகுமே என்று சொல்லுகிறார். ஒரு மலைப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தது நீங்கும், நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது திருவருள் சக்தி தான் என்கிற உணர்வு தோன்றும். இப்ப என்னன்னு நீங்க ஒன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். யோகத்தினாலே உணரப்படுவது திருவருள், ஞானத்தினாலே உணரப்படுவது சிவன் ஆனந்தம். அவ்வளவுதான். யோகத்தினாலே திருவருள் தெரிஞ்சுக்கிறோம், பிறகு அடுத்த நிலையாக சிவத்தினுடைய நிலையை உணர்ந்து கொள்வது ஞானம். சிவத்தை அறிவதற்கு முன்பாக சிவத்தினுடைய ஆற்றலை, அருள் சக்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவருடைய ஆற்றலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? ஒருத்தரை பார்க்க போறதுக்கு முன்னாடி எப்படி அவர் ஏது, இல்லையா? டொனேஷன் வாங்க போறோம்னு வச்சுங்க, அது ஆற்றுப்படைன்னு பேரு தமிழ்ல. இதுக்கு ஆற்றுப்படைன்னா என்ன ஏது, அவரை போய் பார்த்தால் எப்படி, ஏதாவது நமக்கு உதவி செய்வாரா, நம்மை அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாரா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தானே நம்ம போனோம். ஒருத்தரை பற்றி தெரிந்து கொள்ள போகிற பொழுது, ஒரு அரசனை போய் பார்க்கிற பொழுது அந்த அரசன் எப்படிப்பட்டவன், அவன் அவர்களுக்கு எவ்வாறு கொடுத்திருக்கிறான் எல்லாம் அதை சொல்லி அது தெரிந்து கொண்டு தான் அந்த அரசனை பார்க்கறதுக்கு இந்த புலவனே போவான். இவன் போய் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டான். அதுபோல சிவத்தினுடைய ஆற்றலை அறிந்த பிறகுதான் சிவத்தினுடைய ஆனந்தத்தை உணர முடியும். எனவே யோகம் சக்தியை உணர்வது, ஞானம் சிவத்தை உணர்வது. அதுதான் அந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு, வேற ஒன்றும் கிடையாது. சிவமும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற நிலையிலே இந்த உடம்பை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். எப்பொழுது அந்திம காலம் வருகிறதோ சிவம் பிரிஞ்சு போயிடுது சக்திங்கிறது. என்னால சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், சிவம் சக்தியை பிரிந்து போவதுதான் மரணம்னார். சிவம் பிரிஞ்சா சவம், அவ்வளவுதானே. சிவம் பிரிந்தால் சவம். ஒரு செய்தி நமக்கு தெளிவாகிறது. என்ன தெளிவாகிறது என்று சொன்னால், உடம்பினுடைய இயக்கங்கள் முழுவதும் திருவருளினாலே நிகழ்கிறது என்று தெரிந்து கொள்வது ஒரு பக்கம். திருவருளினாலே திருவருளினாலே தான் எல்லாம் நிகழ்கிறது என்று தெரிந்து கொள்வது ஒரு புறம். ஆனால் அது மருத்துவ ரீதியாக பல காரணங்களை சொல்லுவது ஒரு புறம். மருத்துவ ரீதியாக இந்த உடம்பில் நிகழக்கூடிய மாற்றங்களை எல்லாம் பல்வேறு விதமாக சொல்லலாம். ஆனால் மருத்துவ ரீதியாக ஒரு காரணம் நமக்கு பிடிக்கிறதையும் பிடிக்காததையும் மருத்துவ ரீதியாக சொல்ல முடியாது. தோசை தான் சார் எனக்கு பிடிக்குது, எனக்கு இட்லி பிடிக்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன சார் மெடிக்கல் கிரவுண்ட் அப்படின்னு கேட்டால் டாக்டர் என்ன சொல்லலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தோசை தான் சார் பிடிக்குது, இட்லியே பிடிக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு போய் அவரை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? டாக்டர் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாங்க, நான் கூட சொல்ல நினைச்சேன், எனக்கு இட்லி தான் பிடிக்குது, தோசையே பிடிக்க மாட்டேங்குது, அது ஏன்னு நானே ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறேன், நீங்க கரெக்டா வந்து இப்படி கேட்டீங்க அப்படி. யாரு சொல்ல முடியும்? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எதை பேஸ் பண்ணி நிகழ்கிறது, எதனால நிகழ்கிறது? நாக்கில் எதையாவது வைத்தால் சுவை என்று தெரிகிறது நாம சொல்லுகிறோம். ஒருத்தர் சுவைங்கிறாரு, இன்னொருத்தர் அது நல்லா இல்லைங்கிறார். ஒரே பொருள் தானே, ஒரு பொருளை ஒருவர் சுவையா இருக்குங்கிறார், இன்னொருத்தர் நல்லாவே இல்லையே அப்படிங்கிறார். எங்க யார் ஸ்கேல் போடுறது? அதுக்கு எப்படி அதை தீர்மானிப்பது? இதுக்கு மெடிக்கலா பதில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் விடுங்க. நீங்க தலையை வலிக்குது, மருந்து இருக்கு, காலை வலிக்குது, மருந்து இருக்கு, கையை வலிக்குது, மருந்து இருக்குது, இல்லையா? வலிக்கு எல்லாம் மருந்து இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லா வலிக்கும் ஒரே மருந்து தான்.
ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு மருந்து இல்லை. டாக்டரை வச்சுக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். எல்லா வலிக்கும் ஒரே மருந்து. ஏன்னா வலியை தெரிஞ்சுக்கிற ஒரு கேந்திரம் மேலே இருக்கு, வலியை தெரிந்து கொள்ளுகிற ஒரு இடம். அதை சப்ரஸ் பண்ணிட்டோம்னா எந்த வலியும் தெரியாது. அவ்வளோதானே தவிர பல்லு வலிக்கு தனியாக மாத்திரை, காது வலிக்கு தனியாக மாத்திரை, கை வலிக்கு தனியாலாம் மாத்திரை கிடையாது. ஒரே மாத்திரை தான் எல்லாத்துக்கும். சரி, இல்லை வலிக்கெல்லாம் மாத்திரை கொடுப்பார். அவர்கிட்ட போய் மனசெல்லாம் வலிக்குது டாக்டர், ஒரு மருந்து கொடுங்கன்னா எங்கேருந்து கொடுப்பார்? மன வலிக்கு நீங்கள் எதுக்கும் ஒரு கவுன்சிலிங் போங்க சைக்கியாட்ரிஸ்ட்டை அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? சைக்கியாட்ரிஸ்ட்டு அவர் என்ன செய்கிறார்? கவுன்சிலிங் பண்ணுறாரு. உங்களை என்னென்ன சமாச்சாரம், ஏது, ஏன் அப்படி இருக்குது, என்ன சந்தர்ப்பம், உங்களுக்கு நம்பிக்கை விட்டுறார், வேறு வேறு விஷயங்களை சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியில் ஒரு மாத்திரை கொடுக்குறார். என்ன மாத்திரை கொடுக்குறாரு? இந்த மாதிரியான மன சரி இல்லாதவர்களுக்கு அதிகமான சரியான தூக்கம் வராது. அதனால் தூக்கம் வரத்துக்காக ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த திரும்பவும் அதே சப்ரஷன் தான். இட்ஸ் நாட் எ ரெமடியல். இது ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் சரியாகுங்கிறதுக்காக கம்பல்சரி ரெஸ்ட்டு. அது அவ்வளோதானே. மனங்கிற கருவி எங்கே இருக்கு? அது உள்ளுக்குள்ளே 4 டயராக இருக்குன்னு நாம் சொல்லுகிறோமே. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய 4 படிநிலைகளில் விளங்குவதாக சொல்லுகிறோம். இப்போ அந்த அகக்கருவிகள் என்று சொல்லக்கூடிய அகக்கருவிகள் எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றன? எண்ணம் தோன்றுகிற இடமும் அதற்கு அறிவு சொல்லுகிற இடமும் ஒன்று தானா? உணர்வு பிறப்பதும் ஒரே இடம் தானா? அறிவு பிறப்பு இருக்கிறது ஒரே இடமா? உணர்வு வேற, அறிவு வேற இல்லையா? ஒன்றை பார்த்து விரும்புகிறோம், அது உணர்வு. ஆனால் அது தவறு என்று அறிவு சொல்லுகிறது இல்லையா? உடனே அறிவு சொல்றபடி கேட்கணுமா, உணர்வு சொல்றபடி கேட்கணுமா? அறிவு சொல்றபடி கேட்டா பொழைச்சிங்க, உணர்வு சொல்றபடி கேட்டா உததான் இல்லையா? அப்படித்தானே. அப்ப உணர்வு வேற, அறிவு வேற. இந்த உணர்வு, அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த செக்ரிகேஷன் எங்க நிகழ்கிறது? மெடிக்கல் சயின்ஸில் அவ்வளோ கிளியரா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உடம்பை பொறுத்த வரைக்கும் கிளியரா இருக்கு. உடம்புல எத்தனை விதமான எலும்புகள் இருக்கின்றன, எத்தனை விதமான நரம்புகள் இருக்கின்றன, எத்தனை விதமான தமனிகள், நிறைகள் எல்லாம் சொல்லுவாங்க, கரெக்டா இருக்கும். ஆனால் இந்த ஆஸ்பெக்ட்ல எப்படி சொல்றது? இந்த ஆஸ்பெக்ட் நீங்க எப்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know when will you be happy? தெரியாது நமக்கு. அதாவது நமக்கு நாம் எப்ப மகிழ்ச்சியா இருப்போம் நமக்கே தெரியாது. நாம் எப்ப துக்கம் அனுபவிப்போம் நமக்கே தெரியாது. இந்த மகிழ்வும் துக்கமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. அவையெல்லாம் ஏன் அப்படி வருகின்றன? ஏன்னா அவையெல்லாம் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை. அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்ப மகிழ்வா இருப்பேன், நான் எப்ப துக்கத்தோட இருப்பேன்னு எனக்கே தெரியாது. காரணம் என்னன்னா அவைகளெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. என்னுடைய வினைப்பயன்களை ஊட்டுவதற்காக என்னை மகிழ்வாகவும் துக்கமாகவும் வைக்கிறவன் அவன் தான். எதனால எப்படி வினைப்பயனை ஊட்டுகிறான்? வினை என்பது நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அது செய்யப்படுகிற பொழுதே அழிந்து போய் விடுகிறது. நல்வினை தீவினை என்பது செய்யப்படுகிற பொழுதே அழிந்து போய் விடுகிறது. அப்பயே முடிஞ்சு போச்சு அது. ஆனால் அது மேலே பதிவு செய்யப்படுகிற பொழுது புண்ணிய பாவமாக பதிவு செய்யப்படுகிறது. அது அனுபவத்திற்கு வருகிற பொழுது இன்பமும் துன்பமுமாக அனுபவத்திற்கு வருகிறது. அதான 3 ஸ்டேஜ். அது செய்யப்படுகிற வினை தூலம், ஆனால் அது பதிவு செய்யப்படுகிற பொழுது சூட்சமம். புண்ணிய பாவமா சூட்சமா இருக்கு, நமக்கு தெரியாது. திரும்ப அனுபவத்திற்கு வருகிற பொழுது தூலமா வரும். இந்த அனுபவம் என்பது உணர்வை பொறுத்த வரைக்கும் சூட்சமம், விளைவை பொறுத்த வரைக்கும் அது தூலமா இருக்கும். நல்ல சந்தோஷமா தான் இருப்போம், சந்தோஷமா தான் இருப்போம், சந்தோஷமா தான் இருக்கதா நினைச்சிட்டு போவோம். பஸ்ல ஏற நேரம் பார்த்து ஒருத்தர் காலை மீச்சிருவோம். வேணும்னு மிதிக்கல, ஏதோ மீச்சிட்டு அவன் அதுக்கு நம்மளை ஏசுவான் பாருங்க. அன்னைக்கு முழுக்க நம்ம மூட் அவுட் ஆயிடும் இல்லையா? இப்ப நம்முடைய உணர்வை இன்னைக்கு இப்படி பாழ்படுத்துவான்னு நம்ம எதிர்பார்த்திருக்க முடியுமா? இல்ல.
நம்மால தீர்மானிக்க முடியல நாம எப்ப சந்தோஷமா இருப்போம், எப்ப துக்கமா இருப்போம் அப்படின்னுட்டு. ஒருத்தன் 2 லாட்டரி டிக்கெட் வாங்கினா 1 கோடி ரூபா விழுந்துருச்சு அவனுக்கு. ஒரு டிக்கெட்ல 1 கோடி ரூபா விழுந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். பேட்டி காண வராங்க, துக்கமா இருக்கிறான். ஏன் அவ்வளவு துக்கமா இருக்கிற? 1 கோடி விழுந்திருக்கேன். இன்னொரு டிக்கெட்டுக்கு ஒண்ணுமே விடலைங்க. இவன் என்னைக்கு தான் சந்தோஷமா இருப்பான்? அப்ப இது துக்கம் இதெல்லாம் ரொம்ப ரிலவென்ட். இது ஒரு ரிலேட்டிவ். அதாவது இது ஒருத்தருக்கு துக்கமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு சந்தோஷமா இருக்கும், இன்னொருத்தருக்கு சந்தோஷமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு துக்கமா இருக்கும். இதெல்லாம் நிரந்தரமும் கிடையாது, நீடிப்பும் கிடையாது. இன்னைக்கு முழுக்க நாம துக்கமா இருந்தோம்னா நாளைக்கு இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. துக்கமா நாளைக்கே மூடு மாறிடும், நாளைக்கே ஹாப்பியா இருப்போம். அதனால இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய ஒரு நிலை தான் யோகத்தில் வருகிறது. இந்த மாதிரி புறத்தே இருந்து இத்தனை மாற்றங்களுக்கும் இத்தனை விஷயங்களுக்கும் ஈடுபாடு செய்து மாறி 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 இருப்பதை காட்டிலும் அதிலிருந்து சற்று விடுபட்டு இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாதனத்தை அளித்தவன், அதற்கு மிகப்பெரிய ஆற்றலை அளித்தவன், அவனை உணர்கின்றது. இறைவனை உணரணும்னா நீ கோயில்ல போயோ அல்லது வேற இடங்களுக்கு போயோ நீ இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த உணர்வு என்பது 1% இருக்குமா? சந்தேகம்தான். அது அந்த உணர்வு அது இருக்கிற மாதிரி சில சமயம் அது உணர்வு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். வேற உண்மையான உணர்வு, இறைவனை பற்றிய உணர்வு வேணும்னா இந்த உடம்பில உணர்வதுதான் உணர்வு. அப்பத்தான் அந்த உண்மையான உணர்வு. அப்ப இந்த உடம்பினாலே உணரப்படுகிற அந்த சிவத்தை உணர்ந்த பிறகு இதுதானே உண்மையான உணர்வு என்கிற உணர்வு நமக்கு வரும். அவனை எப்படி உணரணும்னா எற்பு துளைதொரும் ஏற்றினைனார் பாருங்க. யாரு? மணிவாசக பெருமான் சொன்னார். எற்பு துளைதொரும் ஏற்றினை அல்லுரு யாக்கை எனக்கே அமைத்தனன் அப்படின்னார். இந்த உடம்பு முழுவதும் ஒரு இடம் பாக்கி இல்லாம அந்த ஆனந்த கடலை புகுத்தினார். ஒள்ளிய கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன். என்னில் கருணை வான்தேன் கலக்க என்னில் பராபமுது ஆக்கினன். எப்படி? அருளோடு பராபமுது ஆக்கினன். இப்ப இந்த நிலை எப்படி வரும் அப்படின்னு கேட்டா இந்த உடம்பு என்று சொல். அதனாலதான் சிவநெறியில சிவனை உணர்வதற்குரிய சாதனங்கள்ல மிக உயர்ந்த சாதனமாக இருக்கிறது, நான் திரும்ப திரும்ப சொல்றது, உடம்பு தான். இந்த உடம்பை விட்டுட்டு வேறொரு பொருளால சிவத்தை உணர முடியாது, அறிய முடியாது. உடம்பிற்கு புறம்பாக ஒரு பொருளை கொண்டு சிவத்தை அறிய முடியாது. இதெல்லாம் நமக்கு நம்மை அழைத்து செல்லுகிற ஒரு வழிகாட்டிகள் கோயிலுக்கு. அதனால நான் கோயில் போவேன்னு சொல்ல, நீங்க அது ஒண்ணு டக்குன்னு அப்படியே அர்த்தம் எடுத்துறாதீங்க. திருக்கோயிலுக்கு எங்க சைக்கிள்ல ஏறுகிற பழக்கம் முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்க ஆரம்பிக்கும் போது சைக்கிள்ல எப்படி ஏறி இருப்பீங்க? சைக்கிள் ஓட்டுறவங்க பெரும்பாலானவர்கள் இங்க சைக்கிள் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த சைக்கிளை தள்ளிட்டே போய் ஒரு ஹைட்டான இடத்துல ஏறிட்டு சைக்கிளில் ஏறி, ஏன்னா சைக்கிள்லேயே ரொம்ப கஷ்டமான பகுதி எதுன்னா அதில் ஏறுறது தான். அது ஓட்டிக்கிட்டே ஏறுறதா இல்லை நிறுத்திட்டு ஏறுறதா அப்படிங்கிறது. அதுக்கு ப்ராக்டிஸ் வர வரைக்கும் ஒரு ஹைட்டான இடத்துல கொண்டு போய் ஒரு பெரிய கல்லுகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல நின்று அது மேலே ஏறி சைக்கிளில் உட்காந்து அப்புறம் கிளம்பிட்டோம்னா போதும். என்ன நிறுத்துற போது இன்னொரு பெரிய ஹைட்டான இடம் தேடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதானே. பிளாட்ஃபாரத்தில் இல்லை சில சமயம் இன்னொருத்தவங்க மேலே மோதி கூட நிறுத்தலாம். அது கூட அப்படி ரொம்ப சுலபமான வழி அது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் எப்படி சைக்கிள் கற்றுக்கிட்டேன்னு. அதனால தான் அது அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் நான். அது அப்போ இது ஒரு முயற்சியின் பொழுது நிகழ்கிற அந்த மாதிரியான நாம் ஒரு கற்றுக்கொள்ளுகிற பொழுது பல்வேறு செய்திகளை செய்திருக்கிறோம். அது போலத்தான் திருக்கோயில் வழிபாடு, திருக்கோயில பெருமானை இதெல்லாம் செய்யாமையும் வர முடியாது. இங்க
இதெல்லாம் செய்யாம டைரக்டா வந்துடலான்னு முடியாது, செய்துட்டு தான் வரணும். அந்த திருக்கோயில் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே புறத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்றது? உடனே நீ புறம் போகாத, வெளியே பார்க்காத, வெளியே கேட்காத, வெளியே செய்யாதன்னு கேட்குமா? அது உடனே எல்லாத்தையும் கண்ண மூடி ஓவரை இமைக்கும் சேன் விளங்கு அவருளி. நேற்று திருமுருகாட்டுப்படையில் போன தடவை கூட சொன்னேன். உலகம் ஒப்ப வளநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன் விளங்கு அவருளி. உருணர் தாங்கிய மதனுடைய நோண்டால் செருணர் தேய்த்த செல்லுரல் தடைக்கை மறுவில் கற்பில் வாணுதல் கடவன். முருகனை அப்படியே மேலேருந்து கொண்டாடுறாருங்க திருமுருகாட்டுப்படை. ரொம்ப அற்புதமான நூல் திருமுருகாட்டுப்படை. அந்த முருகனை அந்த அருவ நிலையிலிருந்து அந்த உருவ நிலைக்கு கொண்டாடுறாரு பாருங்க. ரொம்ப அற்புதமான நிலை. முதல்ல உலகம் உவப்ப வளநேர்வு திரித்தரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன் விளங்கவிரொளினர். இந்த சூரியன் எப்படி கடலிலே எழுகின்றானோ அது போல உள்ளத்திலே எழுவானா. எப்ப? கண்ணு காது மூக்கு என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகள் முழுவதையும் நீ புறத்தே செல்லாமல் தடுத்தால் உடனே உள்ளுக்குள்ள இந்த பிரைட்னஸ் தெரியும்னார். உள்ளுக்குள்ள ஓவரை இமைக்கும் சேன் விளங்கு அவருள். நான் இதை ரொம்ப விளக்கமா எழுதியிருக்கேன் என்னுடைய ஆறுமுகனும் ஆறுபடை வீடும்ன்ற நூல்ல. இதை ரொம்ப தெளிவா இந்த பகுதியை விளக்கியிருக்கேன். அந்த 5 பொறிகளையும் அடக்குதல் என் மடைமாற்றுதல், 5ஐயும் மடைமாற்றுதல். இது 5ஐயும் மடைமாற்றுகிற பொழுது இந்த மனதினுடைய சேட்டையும் அடக்குகிற பொழுது உள்ள ஒரு ஒளி தெரியும்ங்கிறார். தெரியும், தெரியுமானா தெரியும். அது எந்த ஒளினா சேன் விளங்கவிரொளினார். வெளியில இருக்கிற ஒரு பேரொளி இருக்கிறதே அதுதான் உள்ளேயும் தோன்றுகிறதுனார். அந்த ஒளி, அந்த ஒளி தான் கொஞ்சம் கொஞ்சமா உருவம் கொடுக்கிறார் பாருங்க. சேன் விளங்கவிரொளி யாருன்னு கேட்டார். உருணர் தாங்கிய மதனுடைய நோன்றாள். முதல்ல தாழ் தெரியுது. செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை கை தெரியுது. மறுவில் கற்பில் வாழ்டுதல் கணவன். அந்த வடிவத்தை அப்படியே கொடுக்கிறார். கை காலு இந்த உருவம். இந்த உருவங்கிறது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அந்த ஒளியிலிருந்து. அப்ப நாம இந்த வெளியில புறத்தே செல்லுகின்ற இந்த கருவிகரணங்களை எல்லாம் ஒரே நாள்ல அடக்கி உள்ளுக்குள்ள இந்த ஒளியை காண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல இது வெளியில பல இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததை முதல்ல கோயில்ல கொண்டு வந்து நிறுத்தணும். முதல்ல அங்கேயெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தேன், கோயிலுக்கு வா அப்படின்னு கோயிலில் காட்டணும். கோயிலையே இருந்துகிட்டு இருந்ததுன்னா அது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு கோயிலை பார்த்தேல்ல அவர் தான் உள்ளே இருக்கிறார் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகுது. இதுதான் அந்த ப்ராசஸ். அதே உள்ளுக்குள்ளே நாம் பார்க்க வேண்டும் என்பதைத்தான். அதனால தான் சொன்னார் தானே எழுந்த அத்தத்துவ நாயகி. அடுத்த பாடல சொல்றார் தானே எழுந்த அத்தத்துவ நாயகி ஊனே வழி செய்து உள்ளே இருந்தனர். அவளே போய் நாம பார்க்கணும்னா முடியாது. சிவனுடைய திருவுருளை போய் அடைய வேண்டும் உணர வேண்டும்னா முடியாது. அதனால என்ன பண்ணலாம்? அவளே கீழே இறங்கி இந்த உடம்பாக இருக்கிறாள், இந்த உடம்பினுடைய ஆற்றலாக இருக்கிறாள். தானே வழி செய்து. என்ன வழி செய்தார்? ஊனே வழி செய்து. ஊன் என்றால் உடம்பு. அவள் தானே வந்த தத்துவ நாயகி. எல்லா விதமான தத்துவங்களுக்கும் தலைவியாக விளங்குகிறது. இந்த புவனம் முழுவதும் விளங்குவது சிவனுடைய ஆற்றல். அதை பெரும் சக்தியாக சொல்லுகிறோம். இந்த சக்தியினுடைய பேதங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சக்தி பேதங்கள் இன்னும் 4வது தந்திரத்தில் நிறைய சொல்லுவார். சக்தி பேதங்கள் அவள்தான் மனோன்மணியா இருக்கிறாள், அவள்தான் மகேஸ்வரியாக இருக்கிறாள், அவள்தான் உருத்திரியாக இருக்கிறாள், அவள்தான் மலைமகளாக இருக்கிறாள், அவள்தான் கலைமகளாக இருக்கிறாள், அவள்தான் சிலை மகளாகவும் இருக்கிறாள். எல்லா விதமான சக்திகளாகவும் விளங்குகிறது அவள்தான். நாம சக்தியினுடைய ஆற்றலை உணர்கின்ற பாங்குதான் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும். எனவே உடம்பு என்று சொல்லக்கூடிய இதிலே இந்த தத்துவங்களினுடைய வெளிப்பாடாகத்தான் சாமி தோன்றினார்.
தானே நின்ற தத்துவ நாயகி. அவள் தானே வெளிப்பட்டாள். வெளிப்படுகிறவள் எப்படி? ஊனே வழி செய்து, ஊனே வழி செய்து இந்த உடம்பையே இடமாக கொண்டு விளங்குகிறாள். எனவே திருவுருளை உணர வேண்டும் என்றால் நீ மரத்தை பார்த்த, சூரியனை பார்த்த, சந்திரனை பார்த்த, அதையெல்லாம் பார்த்து இது ஆகா இதெல்லாம் இவ்வளவு பிரமாதமா இருக்கே, இதெல்லாம் திருவருளினாலே தானே. சூரியன் 9 கோடி மைலுக்கு அப்பால இருக்கிறானே, சந்திரன் இத்தனை தூரத்துக்கு அப்பால இருக்கிறானே, இங்கிருந்து போய் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கட்டும். முதல்ல உடம்பு பாரு, அங்க அவனுடைய திருவருள் எப்படி இருக்குன்னு பாரு முதல்ல, இல்லையா? இன்னும் நிறைய மெக்கானிசத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. உடம்புக்குள்ளே நிகழ்கிற நிறைய மெக்கானிசம் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் பிளட்டை கண்டுபிடிக்க முடியல. பிளட் ஸ்டோரேஜ் 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? நான் சொன்னேன்ல இன்னைக்கு உங்களுக்கு, ஒரு பிளட்டை 1 வருஷம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கெல்லாம் இப்போ மெக்கானிசம் வந்துருச்சு. எங்கள் அந்த டாக்டர் தான் என்னை கூப்பிட்டு போய் இன்னொரு டாக்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அங்கே பிளட் பேங்க்கு அவங்க இன்சார்ஜ். உடனே அவங்க கூட்டி கொண்டு போய் காட்டினாங்க, அந்த பிளட்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், பிளட்டை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பிளட்டு எல்லாத்தையும் காட்டினாங்க. அப்படி பார்த்தேன், 1 வருஷத்துக்கு ஒரு ரத்தத்தை சேமித்து வைக்கலாம், பத்திரமா வைக்கலான்னு. ஆனால் ரத்தம், ஒரு குடுவையை எடுத்துக்கொள், அதற்குள்ளே ஒரு கவளம் சோற்றை போடு, அது ஒரு துளை அடைப்பானால் மூடு, துளையின் வழியாக சாம்பாரை ஊற்று, பக்கவாட்டின் வழியாக 2 ஊறுகாய் துண்டையும் போடு, நன்றாக கலக்கு, 2 நாள் கழித்து பார், என்ன வரும்? நாற்றம் வரும். ஆனா அத்தனையும் உள்ள போடுறோம், பிளட்டா போகுது. எத்தனையோ பிளட்டை பாதுகாக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் ஒரு டிராப் ஆஃப் பிளட் இன்னும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஆனால் கோடி கோடியா பணம் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க மெடிக்கல் சயின்ஸில் ரத்தத்தை தயாரிக்கிறது. எப்படியாவது ரத்தம் தயாரிச்சுடலாம் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்டும் பண்ணாங்க, ஃபெயில் ஆயிருக்கு. ஒருவேளை வெற்றி அடைவாங்களோ என்னது தெரியல. மேலேருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் சாமி. சரி, ஒருவேளை கொடுத்தாலும் கொடுப்பார். நிறைய ரகசியம் வச்சுட்டு இருக்கிறார். எப்படி கன்வெர்ட் ஆகுது, அந்த பிளட் எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி இதிலிருந்து அந்த பிளட் வருகிறது என்கிறதெல்லாம் இன்னும் நிறைய ரகசியம். அதுதான் சொல்றார், உடம்பை பாரு, இந்த உடம்பை பார்த்தாலே அந்த திருவருள் நிகழ்ச்சி உனக்கு தெரியுமே. நான் முயற்சி செய்கிறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், நானே தான் உணவை ஈட்டிக் கொள்கிறேன், என்னுடைய பணத்தினால தான் இந்த உணவு வருகிறது என்றெல்லாம் நாம சொல்லலாம். ஆனால் அந்த உணவெல்லாம் இந்த தட்டில் வந்து சேர்ற வரைக்கும் தான். அது உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு வேலையும் ஆக தானே ஆனத்தானே உண்டு செமித்தல். செல்வத்தினால என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த மாதிரியான இந்த உடம்பை நாம் ஆற்றலினுடைய பீடமாக வைத்து அவள் என்ன செய்கிறாளாம், தன்னுடைய திருவருள் தன்மை தெரியும் வண்ணமாக நமக்கு கீழே இறங்கி வந்து காட்டுகிறாள். அவளே இறங்கி வந்திருக்கிறா. அவ அந்த உயரத்தில் இருந்தா நம்மால தெரிந்து கொள்ள முடியாது. அதனால ஊனையே வழி செய்து, இந்த ஊனையே வழி செய்து, இந்த ஊனையே இடமாக கொண்டு உள்ளே இருக்கின்றாள். உள்ளதான் இருக்கிறாள், வேற எங்கேயும் போகல, உள்ளே இருக்கிறாள். இந்த பெரும் சக்தியாக இருக்கிறவள் உள்ளே இருக்கின்றாள். அவளுடைய அந்த அற்புதத்தை வானோர் உலகம் ஈந்த அம்மை மதித்திட, வானோர் உலகம் ஈந்த அம்மை என்று சொன்னால் அந்த உலகங்களை எல்லாம் ஈன்றவள் அவள்தான். வான உலகம் மட்டுமல்ல, எல்லா உலகங்களையும் ஈன்றவள் அவள்தான், அம்மைதானே. பூத்தவளே போனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்னார் அபிராமி பட்டர். எல்லா உலகங்களையும் தருகின்றவள் அவள்தான், எல்லாவற்றையும் ஆக்குகிறவள் அவள்தான், பெரும் சக்தியாக விளங்குகிறாள். அதான் ஆதிசக்தினே பேரு. அந்த ஆதிசக்தி பராசக்தியினுடைய 1000ல் ஒரு கூறு என்பது சைவம். ரொம்ப தேவையில்லை, அதுல ஒரு பார்ட் இருந்தா போதும். அப்படிப்பட்ட பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசக்தி, அதனுடைய ஒரு கூறு நம்முடைய உடம்பிலே இருந்து அந்த ஆற்றலானது இந்த ஆன்மாவிற்கு பல்வேறு விதத்தில் துணை செய்கிறது. ஏன்? இந்த உடம்பை கொண்டு இயக்கி, உடம்பை இயக்குவதனாலே ஆன்மா அனுபவம் பெற்று, அனுபவத்தினாலே தன்னுடைய அறியாமையை களைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆன்மா துன்பம் அனுபவிப்பதற்கான காரணம் தன்னுடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமை. அதற்கு எது அசல், எது போலி, எது உண்மை, எது பொய்
எது நிஜம் எது நிழல் இது தெரியல. அதுக்கு அது தெரிந்திருந்தால் நிஜத்தின் பின்னால போகாம நிழலின் பின்னால போகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 5000 ரூபாய் இன்னைக்கு கட்டினீங்கன்னா 64 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தரேங்கிறான். எத்தனை வருஷம்? 64 வருஷம். இவன் போய் கட்டுறானே, 64 வருஷம் நம்ம இருப்போமா? இருப்போன்னு நம்புறான் பாருங்க. 64 வருஷம் என்னடா 64 வருஷம் சொல்றானே, அவன் இருப்பானா? அவன் 6 மாசத்திலே காணப்படுவான். அப்ப நம்ம ப்ராஜெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம எப்பவுமே இருப்போங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் தான். நாம எப்பவும் இருப்போம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும்தான் சீக்கிரம் போயிடுவோம். நாம எப்பவும் இருப்போம் இல்லையா? இல்ல, நிலையாமையை உணராத தன்மை ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த உடம்பு பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடம்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இல்லாமல் இது ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ காலங்களில் நாமே பல மாற்றங்களை பார்த்து விட்டோமே. எது மாற்றத்திற்கு உட்படுகிறதோ அது ஒரு நாள் இல்லாம போய்விடும். இப்போ நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஏன் அது உணர்வு வரமாட்டேங்குது? அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அப்ப மாறிக்கொண்டே இருக்கிற பொருளை சார்வதை காட்டிலும் மாறாத பொருள் எது என்று தெரிந்து அதை சார்தல் வேண்டும் என்று உணர்த்துவதற்காகத்தான் இந்த உடம்பிலே இருந்து அந்த மாற்றங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியைத்தான் அவர் சொல்லுகிறார். இதை உணர்ந்தால் இந்த உடம்பிலே வானோர்க்கு உலகம் இந்த அம்மையை மதித்திடின், எல்லாம் திருவருளினாலேதான் நிகழ்கிறது என்று அம்மையின் போடணும். அம்மை மதித்திடினா அம்மையை மதித்திடின், திருவருளையே நினைத்தோம் என்று சொன்னால் இந்த உடம்பு என்ன ஆகும்னாரு, தேனே பருக சிவாலயம் ஆமே. இந்த உடம்பு என்ன ஆகுமா? சிவாலயம் ஆகும்னார். ஊன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் பின்னால சொல்லுகிறார். இந்த உடம்பே ஆலயமாக மாறும். எனவே புறத்தே ஆலயம் என்று நீ போவது இருக்கட்டும், அங்கே ஆலயத்திற்குள்ளே கோயில் இருப்பதும் இருக்கட்டும், அந்த கோயிலுக்குள்ளே சிவமூர்த்தம் இருப்பதும் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த உடம்பே ஆலயமாகும், உள்ளே இருக்கிற உயிரே சிவலிங்கமாகும், அந்த உயிருக்கு உயிராக சிவம் அதற்குள்ளே விளங்கும். எனவே தேனே பருக என்று சொல்லுகிறார். தேனே பருக என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு நினைப்பும் இன்பம்தான். இறைவன் நமக்கு அந்த ஆனந்தத்தை எப்படி வழங்குகிறான் என்று சொன்னால், ஆனந்தத்தை எப்படி கொடுக்கிறான் தெரியுங்களா? இந்த சிவானந்தம் எப்படி விளைகிறது என்று சொன்னால் அறிவின் மூலமாகத்தான் விளைகிறது. அதனால தான் அறிவு தெளிவாக இருக்கிற பொழுது ஆனந்தம் விளைகிறது. எப்ப அறிவு தெளிவாக இருந்து சிவத்தை உணர்கிறோமோ அந்த அறிவிலே விளைவதுதான் ஆனந்தம். அதான் அறிவானந்தம்னு பேரு. இந்த அறிவானந்தத்தை உணர்கிற பாங்கிலே தான் ஆன்மா ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அறிவினாலே அடைவது ஆனந்தம், உணர்வினாலே பெறுவது ஆனந்தம் அல்ல. உணர்வினாலே பெறுகிற ஆனந்தம் தான் திகட்டுது, மாறி போகுது. அது இட்ஸ் நாட் எவர் லாஸ்டிங் இல்லையா? அது ஷார்ட் லிவ்டா, அவ்வளவுதான். அது உணர்வினாலே பெறுகிற ஆனந்தம். உணர்வினாலே நாம் ஆனந்தம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு உணர்வினாலே ஒரு ஆனந்தம் பெறுகிறோம். ரவா தோசை ஆனந்தம் தாங்க. உணர்வு எவ்வளவு நாளைக்கு சாப்பிட முடியும்? அது எத்தனை நாளைக்கு அது ஆனந்தம் இருக்கும்? ஒவ்வொரு ஆனந்தமும் ஷார்ட் லீவ்டு தான், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் இது இருக்கு. நீ உணர்வினாலே ஆனந்தம் பெறுவதை காட்டிலும் அறிவு தெளிவாகி அறிவினாலே பெறுகிற ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தம் பெறுகிற நிலைதான் இந்த கலைநிலை என்று சொல்லக்கூடிய யோகம். யோகம் என்று சொல்லுவது வேற ஒன்றுமே கிடையாது. உடம்பின் பெருமை அறிந்து, உடம்பை இயக்குகின்ற திருவுருளை அறிந்து, திருவுருளை உணர்தலும் திருவுருளை வழுத்துதலும், அவ்வளவுதான் யோகம். திருவுருளை வழுத்துதல். நான் திரும்ப திரும்ப சொன்னேன். யோகம் என்றால் திருவுருளை உணர்தல், ஞானம் என்றால் சிவத்தை உணர்தல், அவ்வளவுதான். உடம்பினாலேயே மட்டும்தான் திருவுருளை உணர முடியும். இப்போ இந்த உடம்பு என்பதை நாம ஒரு பெரிய ட்ரெஷரா கருதணும். இந்த உடம்பை, நம்முடைய உடம்பை ரொம்ப பெரிய ட்ரெஷரா கருதும். இது மற்றவருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரின்ப நிலையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உடம்பு சிவன் சொத்து, சிவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், லீஸுக்கு கொடுத்திருக்கார்.
கொடுத்திருக்காருன்னா லீஸு. விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் உமக்கே ஆட்பட்டேன். யார் சொன்ன? சுந்தரம் சொன்ன. விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன், விரும்பி ஆட்பட்டேன். நீ என்ன வித்தாலும் சரி, ஒத்தி வச்சாலும் சரி, ஆனா உனக்கு தான் உரிமை. உரிமை இருக்கிறவங்க என்ன வேணா பண்ணலாம். விற்றுக்கொள்ளுதுன்னா மாயைக்கு விற்கிறது. இன்னும் 2 பிறவி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மாயைக்கு விற்றல். இல்லை ஒத்தி வைக்கிறது, கொஞ்ச நாள் எனக்கு பிறப்பு வேணாம், ஒன்று வேணாம், அப்படியே கடை அப்படின்னு நிறுத்துறது. எல்லாத்துக்கும் பிறப்பு கொடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது. பிறப்பு கொடுக்காமல் உயிரை வைக்கிறதும் அவருடைய கையில் இருக்கு. எல்லா பிறவிகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் உடனே பிறப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார்னு சொல்ல முடியாது. ஒரு பிறப்புக்கு இன்னொரு பிறப்புக்கு இடையில எத்தனை காலம் இருக்கிறதுன்னு தெரியாது. தாய்மானவருடைய கூற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு பிறப்பு எடுத்த பிறகு அந்த உயிரானது மீண்டும் பிறப்பெடுப்பதற்கு பல காலம் காத்திருக்க வேண்டி இருக்கிறதுன்னு எழுதுறாரு. உடனே கொடுத்துருவாரா டக்குன்னு? ஒரு தடவை உடம்பு கொடுத்தான் இறைவன். இந்த உடம்பை கொண்டு நாம நல்லது செய்வோம், நல்லபடியா அதை பார்த்துக்குவோம், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வோம்னு கொடுத்தோம், இறைவன் கொடுத்தான். ஆனா இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நாம இந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டு செலவு பண்ணாரு பாருங்க, அந்த மாதிரி நாமளும் இந்த உடம்பை வீண் பண்ணோம். இப்ப சொல்லி பாருங்க, இப்ப திரும்பவும் அடுத்த தடவை இந்த மனுஷ உடம்பு கொடுப்பானா? நியாயம் இருக்கா கொடுக்கறதுக்கு? எப்படி தருவான் சொல்லுங்க பார்க்கலாம். இறைவன் நமக்கு இந்த உடம்பை தர வேண்டும் மீண்டும் தர. அப்ப என்ன பண்ணுவான்? இது மனுஷ உடம்பை இன்னும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தகுதி பெறணும், அதனால இன்னும் கொஞ்சம் கீழ் லெவல்ல இருந்து போட்டு கொண்டாடுவோம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் கீழ். இது அவன் செய்வது வெறும் கோபத்தினால இல்லை, அவனுக்கு கோபம்லாம் கிடையாது, கருணை தான். உயிர் பக்குவப்படுற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப பிறவிகளில் விடுத்துக்கிட்டு தான் இருப்பான். உயிர் பக்குவப்படுகிற வரைக்கும் தான் அவனுக்கு என்ன, அதனால லாப நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு இருக்கேன்னு சொன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, அவனுக்கு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கருணை. இச்சையினால தான் இறங்கி வந்தான். இந்த உயிரை உய்விக்க வேண்டும் என்பதுதான் அவனுக்கு எண்ணம். அதுக்கு பிறப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் பிறப்பு கொடுக்கணும்னா இது அனுபவிச்சுத்தான் அறியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உயிர் அறிவுடைய பொருள் ஆனந்தத்திற்கு உரியது. அறிவற்ற பொருள் ஆனந்தத்திற்கு உரியதல்ல. எது ஆனந்தத்திற்கு உரியதுன்னா அறிவுடைய பொருள். இப்ப இதுக்கு ஆனந்தம் வருமா? இதுக்கு ஆனந்தம் வருமா? இதுக்கு ஆனந்தம் வருமா? இதுக்கெல்லாம் ஆனந்தம் வராது. ஆனந்தம் வருகிறது என்று சொன்னால் அது சித்து பொருள், அறிவுடைய பொருளுக்கு தான் ஆனந்தம் இருக்கு. ஆனால் சித்து பொருளாக இருக்கிற நமக்கு ஆனந்தம் இல்லை என்று சொன்னால் என்ன காரணம்னா அறிவிலே குற்றம். அறிவுடைய பொருள் தான் ஆனந்தப்படணும். அறிவுடைய பொருளுக்குத்தான் ஆனந்தமும் துக்கமும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் துக்கம் நிகழ்கிறது, ஏன் மாறி மாறி நிகழ்கிறது என்று சொன்னால் அறிவிலே இருக்கக்கூடிய குற்றம். அறிவிலே இருக்கக்கூடிய குற்றமானது நீங்குமானால் ஆனந்தம் விளையும். இந்த குற்றத்தை நீக்குவதற்குத்தான் பெருமான் நமக்கு துணை செய்கிறார். அப்ப குற்றத்தை நீக்குவதற்குரிய சிறந்த உபாயம் எது? அறிவிலே இருக்கக்கூடிய ஆணவம் என்று சொல்லக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த களிம்பு படிந்து இருக்கிறதே, அதை எடுப்பதற்குரிய சிறந்த மருந்து எது? சாதனை எது? அன்பு. அதான் இந்த அன்பை கத்துக்கிறதுக்கு தான் பிறப்பு கொடுக்குறோம். நிறைய பிறப்பு வர்றதுக்கு காரணமே ஒவ்வொரு பிறப்பிலையும் அன்பு கத்துக்கிறது. நாம அன்பு முழுமையும் கத்துக்கிட்டோம்னா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, பிறப்பு முடிஞ்சிடும். 6 நாள்ல ஒருத்தருக்கு பிறப்பை நிறுத்தி விட்டாரே, யாருக்கு? கண்ணப்பருக்கு. அன்பு முடிஞ்சு போச்சு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்ணப்பணித்தன்னை வா என்ற வான்கருணை. வானு கூப்பிட்டாரியா என்னன்னாரு? சுண்ணப்பொன் வெண்ணீற்றற்கே சென்றூதாய் கோத்திம்பி. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மைன்னாரு. அன்புக்குன்னு ஒருத்தரை சொல்லணும்னா கண்ணப்பர், அன்பு இன்மைக்குன்னு ஒருத்தர் சொல்லணும்னா நான் தான். இது எவ்வளவு பெரிய மகா பொய், உலக மகா பொய். யாரு? மணிவாசகர் சொல்றது. அவரா அன்பின்மைக்கு அடையாளம்? அவர் சொல்றாரு, அன்புக்கு அடையாளம் ஒரு ஆளை வச்ச கண்ணப்பர், அன்பு இன்மைக்கு ஒரு ஆளை வச்ச அது நான் தான். அவரையும் ஆண்டு கொண்ட, என்னையும் ஆண்டு கொண்ட. அப்ப என்ன தெரியுது? உன்னுடைய கருணை தெரிகிறது. உன்னுடைய கருணை எவ்வளவு பெருசா இருந்தா அவரையும் ஆட்கொள்ளுகிறாய், என்னையும் ஆட்கொள்ளுகிறாய். உண்மை அது இல்லை. ஒவ்வொரு பிறவியிலையும் நாம அன்பை கத்துக்கணும், அன்பை பெருக்கணும். பெருக்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு கொடுப்பார். மாட்டுக்கு கூட அன்பு இருக்குதே, தான் கண்ணு ஊட்டிட்டு அன்பு காட்டுதே.
எல்லாமே எல்லா பிறவிகளிலேயும் அன்பு இருக்கு. அன்பு அந்தந்த அளவுக்கு இருக்கு. மனிதன் எல்லாவற்றையும் விட எல்லா உயிரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் அந்த பிறப்பை கொடுக்கிறார். அன்பின் வழியது உயிர்நிலை. அதானே அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பை முழுமையாக கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் பிறவி வந்து கொண்டே இருக்கும். அன்புல கம்ப்ளீட் ஆயிட்டோம்னு வச்சுங்க, பிறவி ஸ்டாப் ஆயிடும். அந்த அன்பு எப்படி இருக்கும்னா, அது வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் இருக்கும். நட்பு பகை தெரியாது. அன்பு என்பது அந்த விரோதம் பார்க்காது. அந்த மாதிரியான ஒரு அன்பு. நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அன்பு காட்டுறது, சார் என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க என் அன்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க வீட்டில் வந்து கேட்டு பாருங்க என் ஒய்ஃப் கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்துறேன்னு. அது பேர் அன்பு இல்ல, அது பேரு பாசம்னு பேரு. அது வழுக்கும். அன்புன்னா தொடர்பு இல்லாதவரிடமும் காட்டுவது, தொடர்புடையாரிடம் காட்டுவதற்கு வேற வேற பேர் இருக்கு. பற்று, பாசம், நேசம், இதெல்லாம் வேற வேற பேர் இருக்கு. அன்புன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்துவது. அதை விட இன்னும் அதிகமான ரொம்ப இன்னும் ஆழமான டேர்ம் இரக்கம். இரக்கம், அந்த இரக்கம் இருக்கு பாருங்க, அது இன்னும் அன்பாவது கொஞ்சம் எதிர்பார்க்கும். இரக்கம் அது கூட எதிர்பார்க்காது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிர் திரும்பி செலுத்துமா அன்பை? செலுத்தாது. பயிர் நாம் அன்பு செலுத்துறோம்னு கூட அதுக்கு தெரியாது. ஆனாலும் அன்பு செலுத்துறோம், அது மேல இரக்கம் காட்டுகிறோம். அதுதான் இரக்கம். இன்னும் கீழே இறங்கி வருது. இரக்கம் இத உயிர் கற்றுக்கொள்ள வேண்டும் தான் பல்வேறு பிறவிகளை கொடுக்கிறார். இந்த பல்வேறு பிறவிகளினாலே உயிர் அன்பையும் இரக்கத்தையும் பயின்று தன்னுடைய அறிவிலே இருக்கக்கூடிய மலத்தை நீக்கி, ஆணவத்தை நீக்கி அறிவு தெளிவாகிற பொழுது சிவானந்தம் பெறுகிறது. அவர் தன்னை தர தயாரா இருக்கிறார். நாம அனுபவிக்க தயாரா? ரொம்ப பேர் கேட்கிறாங்க, சிவன் தான் ரொம்ப கருணை உடைய, உங்க சாமி தான் ரொம்ப கருணை உடையவனாச்சே, அவன் தான் எல்லாருடைய கஷ்டத்தையும் நீக்க வேண்டியதுதானேன்னு கேட்கிறாரு. என்னம்மா, சிவன் தான் கருணை உடையவன், அவன் தான் ரொம்ப கருணாமூர்த்தி, எல்லாருக்கும் பொது, எல்லாருக்கும் சொர்க்கம் கொடுத்துட வேண்டியதுதானே, எல்லாருக்கும் முக்தி கொடுத்துட வேண்டிய, அவனை யார் போய் கேட்க போறான்னு கேட்கிறாங்க. என்ன கேள்வி ரைட்டா தப்பா? என்னம்மா நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் சிவன் கொடுத்தா யாரும் வேண்டான்னு சொல்ல போறாங்களா? அவரை யாரோ போய் கேள்வி கேட்க போறாங்களா? நீ எல்லாருக்கும் கொடுத்துறது என்ன இப்ப கொடுக்கலாமா? அப்படிதான் கேட்கறாங்க. இப்ப அந்த பக்கத்துல இருந்து கேட்கறாங்களே, ஆப்போசிட் கேம்ப், அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஏன் அவங்க சாமி தான் எல்லா வல்லமையும் உடையவர் தானே, உங்க சாமி எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியது தானே, எல்லாருக்கும் ஏன் கொடுக்க மாட்டேங்குது? சில பேருக்கு தான் கொடுக்குது, சில பேருக்கு கொடுக்க மாட்டேங்குதுன்னு கேட்கறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அரசாங்கங்கிறது எல்லாருக்கும் பொது தானே? எல்லாருக்கும் பொது தானே அரசுங்கிறது? சரி, அரசாங்கம் எல்லாருக்கும் பொது. யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜில் அப்ளிகேஷன் கொடுத்து சேர்றாங்களோ அத்தனை பேரையும் டாக்டர் ஆக்கிற வேண்டியது தானே? இதுல என்ன பாரபட்சம்? எல்லாரும் பணம் கட்டியிருக்காங்க, எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டாங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒன்று எல்லாரும் மேலேயும் கருணை வச்சு எல்லாரும் நாளையிலேருந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட வேண்டியது தானே? அதில் கொஞ்சம் பேரை ஃபெயில் ஆக்குறாங்க, கொஞ்சம் பேரை பாஸ் போடுறாங்க. என்னங்க அது? ஏன்? எதனால? தகுதி நோக்கி தானே, தகுதி நோக்கி செய்யப்படுவது தானே அது. அப்ப ஒரு மருத்துவத்துக்கு படிக்கிற வரைக்கும் அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவா இருந்தாலும் சில பேரை டாக்டருங்குது, சில பேரை இன்னும் நீ தகுதி பெறலன்னு சொல்லுது. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அது எல்லாருக்கும் பொது. ஆனால் தகுதி நோக்கி ஒருவரை உரியவர் என்றும் ஒருவரை உரித்தானவர் இல்லை என்றும் அது பாகுபடுத்தி சொல்லுவது போல, இறைவனும் தகுதி நோக்கி உயிரினுடைய அறிவின் தகுதி நோக்கி கருணை செய்கின்றான் என்பதுதான் உண்மை. அவனுக்கு எல்லாம் பாரபட்சம் இல்லை. ஆனால் ஒரு உயிரானது தன்னுடைய அறிவிலே பக்குவம் பெற்று, அன்பிலே பக்குவம் பெற்று மேல வந்தா நீ தகுதி உடையவனாகிவிட்டாய், நீ வா ஆனந்தம் பெறுவதற்கு வா என்று அழைக்கிறார். அவ்வளவுதான். அவருக்கு பாரபட்சமே கிடையாது. எனவே இந்த கலையின் நிலை என்று சொல்லக்கூடிய இந்த பிரணவ நிலையிலே உடம்பு முழுவதும் பிரணவ ஆற்றலாக ஒளிர்கிறது. பிரணவத்தினுடைய கூறுகளாக இந்த உடம்பை 12 பாகங்களாக பிரிக்கிறார். அதுல மணிபூரகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அந்த 12 கலையும் எங்கெங்க இருக்குன்னு சொல்லுகிறார். மணிபூரகத்தில் இருக்கிறது. அப்புறம் மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, நெற்றி நடு, முன்னெற்றி, உச்சி, பின்னெற்றி, பிறகு இங்க உச்சியிலிருந்து ஒரு 4 அங்குலம், அப்புறம் அங்கிருந்து ஒரு 4 அங்குலம், அப்புறம் 3 அங்குலம், அப்புறம் 1 அங்குலம், மொத்தம் 12 ஸ்பாட் சொல்றார். அதனாலதான் இந்த இடத்த ரொம்ப முக்கியமான உச்சி கூப்பிய கையினர். நாம வழிபாடு செய்கிற பொழுது சிவனை இந்த 12 அங்குலம் மேல டிஸ்டன்ஸ் விட்டு தான் கையை வச்சு கும்பிடணும். அவனை
ஏனென்று சொன்னால் இதுவும் நம்முடைய உடலுக்கு உரிய பகுதி. என்னுடைய உடல் முழுவதிலும் உனக்கு அர்ப்பணம் என்று சொல்லி உடம்பினுடைய இந்த பகுதியும் சேர்த்துதான். நாம் இப்படி கும்பிட்டோம்னா இதுக்கு மேல உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு வரைக்கும் தான் உனக்கு கொடுக்குறேன், இதுக்கு மேல கொடுக்கல, இதுக்கு மேலதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் இதை கொடுக்கல போய் வணங்கணும்னா இப்படி வணங்கினா டோட்டலா ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்றது அர்த்தம். நேரம் ஆகிவிட்டபடினால இந்த அளவில் இந்த நிலையில இந்த பகுதியை நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநீரி கழகமும் இணைந்து நிகழ்த்தி வருகின்ற இந்த ஞான வேள்வி, இதில் பங்கு பெறுகிற நீங்கள் அத்தனை பேரும் சிவகணங்கள். திருமந்திரத்தை கேட்பதற்குன்னு பெருமான் தான் செலக்ட் பண்றார். அது அவ்வளவு சுலபமா கேட்ட முடியாது. அப்படி அதுவும் நீங்க என்ன 3ஆம் தந்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பெருமானுடைய பெருங்கருணை இருக்கும். திருமூலருடைய குருவர்களும் ஆடல் வல்லானுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி, யார் ஒருவர் திருமந்திரம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அறிவு தெளிவும் வாழ்க்கையில ஆனந்தமும் துன்பங்களினுடைய சாயலும் நீங்கி போய் எல்லா இன்பங்களும் பெறுகின்ற நிலை வரும் என்று சொல்லி, நன்றி, வணக்கம்.